Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஹோம்மேட் ஹெல்த் ட்ரிங்க் தான். கிட்ஸ்க்கு ஒரு சாக்கோ நட்ஸ் ட்ரிங்க் பண்ண போறோம். கடையில வாங்குற பூஸ்ட் போன் மீட்டாக்கு பதிலா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பண்ணி ஹெல்த்தியா கொடுக்கலாம் நம்ம. சாக்கோ ட்ரிங்க்குக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மக்கானா, 1/2 கப் பாதாம், 1/2 கப் முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் பிஸ்தா, 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 1/2 கப் மில்க் பவுடர், 1/2 கப் கொக்கோ பவுடர், 3/4 கப் சுகர், 4 ஏலக்காய். இப்போ சாக்கோ ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 கப் மக்கானா ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மக்கானா ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சொன்ன குவான்டிட்டியோட டபுள் த குவான்டிட்டி பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் பசங்க இதை விரும்பி குடிப்பாங்க, அதனால் நான் டபுள் த குவான்டிட்டி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ எல்லாத்தையுமே அதே கப்பால் மெஷர் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி கையில் எடுத்து பொடி பண்ணால் பொடியாகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் மக்கானா எடுத்துட்டோமோ அதே கப்பில் பாதி அளவுக்கு பாதாம் போட்டுக்கலாம். இதை நல்லா சூடு வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தொட்டால் நட்ஸ் நல்லா சூடாக இருக்கணும், அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ பாதாமும் நல்லா சூடு வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ முந்திரி பருப்பையும் வறுத்துக்கலாம். இதையும் நல்லா சூடு வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிப்போம். இப்போ முந்திரி பருப்பும் நல்லா சூடு வர வரைக்கும் வறுத்தாச்சு. இதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போது 2 ஸ்பூன் பிஸ்தா, 2 ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வறுத்துப்போம். இதுவும் நல்லா வறுப்பட்டாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் எப்படி பொடி பண்ணணும்னு பார்ப்போம். நம்ம வறுத்து வச்சதெல்லாம் ஆறியாச்சு, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி இதை நல்லா ஃபைன் பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் இது பவுட்ரு பண்ணும்போதே கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிறேன். ஸோ நான் மொத்தமாக 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை வேண்டான்னா நீங்கள் வெல்லமோ இல்லை பனக்கல்கண்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து பொடி பண்ணால் நல்லா ஃபைனாக பொடி ஆகுங்கிறதுனால கொஞ்சமாக சுகர் சேர்த்து பொடி பண்ணிக்கிறேன். நம்ம மிக்சியில் அரைக்கும் போது கண்டினியூஸாக அரைக்காமல் கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சோன்னா நல்லா பொடி ஆகும். இந்த மாதிரி இல்லைன்னா பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நட்ஸ் எல்லாம் பொடி பண்ணி நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், மில்க் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மில்க் பவுடர், கொக்கோ பவுடர் போட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துட்டோன்னா நல்லா பவுடராக கிடைக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி மிக்சியில் அரைக்கும் போது கண்டினியூஸாக அரைக்காமல் கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சி இல்லைனா பல்ஸ் மோடில் அரைச்சோன்னா நட்ஸ்லேருந்து ரொம்ப ஆயில் ரிலீஸ் ஆகாமல் நம்மளுக்கு நல்லா பவுடராக கிடைக்கும். இதை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 3 to 4 months வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லாயிருக்கும். நம்மளோட ஹெல்த்தியான சாக்கோ ட்ரிங்க் மிக்ஸ் ரெடி. இதை குழந்தைங்களுக்கு நல்லா ஒரு சூடான பாலில் 1 டம்ளர் பாலுக்கு 1 ஸ்பூன் இந்த சாக்கோ ட்ரிங்க் மிக்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்வீட் வேண்டாம் அப்படின்னா நான் 3/4 கப் சுகர் மொத்தத்தில் ஆட் பண்ணேன், நீங்கள் அதையும் குறைச்சிக்கலாம். சுகருக்கு பருத்தி நீங்கள் வெல்லமோ பனக்கல்கண்டு அந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹெல்த்தியான
சாக்கோ ட்ரிங்க் மிக்ஸ் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மறக்காமல் ரம்யாஸ் டேஸ்டி ட்ரீட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.